இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்த உலகின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலைகளில் கூட தேவ சமூகத்திலிருந்து சில வசனங்களை நம்ம என்ன செய்யலாம், தியானிக்கலாம். இன்றைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம தியானமாக தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், நீதியின் பாதை என்கிற தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். அந்த வசனம் அதில் என்ன போட்டிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை என்று போட்டிருக்கு. இன்றைக்கு தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட இந்த வசனம் என்ன சொல்கிறது என்பதை நம்ம நினைக்கலாம் பார்க்கலாம். தலைப்பு என்னன்னு சொன்னால், நீதியின் பாதை என்கிற தலைப்பில் பார்க்கலாம். வசனம் நீதிமொழி 12:20 பார்க்கலாம். நீதியின் பாதை அப்படின்னா என்ன அப்படின்னா, நேர்மையான வழின்னு அர்த்தம். நேரிய வழி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ குறுக்கு வழி அல்ல, நேர்மையான வழின்னு அர்த்தம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான வழியை தான் நீதியின் பாதை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது உலகத்தோடு இருக்கக்கூடிய வழிகள் எல்லாவற்றையும் விட அது வித்தியாசப்பட்ட ஒரு பாதையாக என்ன செய்வது இருக்கிறது. இன்றைக்கி நாம் என்ன செய்யலாம், உலகத்தில் பார்க்கும்போது ஒரு படிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது வேலை செய்கிற விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தொழில் பண்ணக்கூடிய விஷயமா சரி, ஒரு ஊழியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியங்களில் அந்த பகுதியிலலாம் நீதியின் பாதை அல்லது நேர்மையின் வழி இருக்கிறதா இல்லைன்னு சொல்லி பார்க்கும்பொழுது ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஆனால் வேதம் சொல்கிறது நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. சரி, நீதியின் பாதை அப்படின்னா நேர்மையின் வழின்னு சொல்லி பார்த்தோம். ஜீவன் அப்படின்னா என்னென்னா, உலகத்தில் வாழ்கிற அந்த ஜீவனை சொல்லவில்லை, நித்திய வாழ்வு, இட்டர்னல் லைஃப் அப்படின்னு சொல்லுது. அப்போது ஒரு மனுஷனோ மனுஷியோ இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் அவங்க கல்வி துறையில் இருந்தாலோ, இல்லை படிக்கிற விஷயத்தில் இருந்தாலோ, அல்லது உலகத்தில் வேலை பார்த்தாலோ, தொழில் பண்ணாலோ, இல்லை ஊழிய செய்தால் கூட அவங்க வாழ்க்கையில் நீதியான செயல்கள் என்ன செய்யணும், வெளிப்பட வேண்டும். அவங்க வழி நேர்மையாக இருக்க வேண்டும் தான் தேவன் சொல்கிறார். அப்படி இருந்தது என்று சொன்னால் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு கண்டிப்பாக என்னது, நித்திய வாழ்க்கை உண்டு என்று வேதம் சொல்கிறது. அங்கே மரணம் இல்லை என்று சொல்லி அதை பார்க்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நித்திய மரணம், நரகம் இல்லை என்று அர்த்தம். அப்போது இதை கேட்குற ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், நீதியின் வழியில் நேர்மையான பாதையில் நம்ம செல்லுகிறோமா, நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத யோசிக்கணும். நம்ம செய்கிற வேலையெல்லாம் சரி, இல்லை நம்ம படிக்கிற படிப்பாக இருந்தாலும் சரி, அல்லது செய்கிற வியாபாரமாகவும் சரி, அல்லது ஊழியமாக இருந்தாலும் சரி, அல்லது உறவுகளாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட காரியமாகவும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் நீதியான பாதை உண்டா, நீதியான வழி உண்டா, நேர்மையான வழி உண்டா என்பதை அலசி ஆராய்ச்சி பார்க்கக்கூடிய சூழலை மனுஷன் இருக்கணும். அந்த அலசியை ஆராய்ச்சி பார்க்கக்கூடிய சூழலை தான் இருக்கணும் தவிர அதை அப்படியே விட்டுறக்கூடாது. சரி, இதுக்கு ஆதாரமாக நீதியான வழியில் யார் நடந்தாங்க அப்படிங்கிறத குறித்து நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். ஒரு 3 பேரை என்ன செய்யலாம் பார்க்கலாம். நோவா, தானியேல், யோபு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 3 பேரும் வெவ்வேறு காலகட்டத்தில் அவங்க வாழ்ந்தாங்க. இருந்தாலும் அவங்க அந்த உலகத்தின் ஜனங்களுடைய பாதையில் போகாமல் நேர்மையான வழியில் வாழ்ந்து நடந்ததுனால ஆண்டவர் அவங்க என்ன செய்கிறாரு, நேர்மையான பாதையில் அவங்க நேர்மையான வழியில் என்ன செய்கிறாரு, கொண்டு போகிறார். அவங்க கொண்டு போகிறதுனால அவங்க வாழ்க்கையில் அவங்க நித்திய வாழ்வுக்கு நேராக என்ன செய்கிறாங்க, அவங்க தங்களை அமைத்துக் கொள்கிறாங்க, தங்களை தகுதிப்படுத்தி கொள்கிறாங்க. அவங்க காலகட்டத்தில் பல்வேறு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, பல்வேறு காரியங்கள் என்ன செய்து இருக்குது. இருந்தாலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அந்த நோவா, யோபு, தானியேல் அவங்க காலத்தில் வாழ்ந்த ஜனங்களை விட இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவங்களை உயர்த்தி பூமியிலே ஆசிரிக்கிறாரு, அந்த நித்திய வாழ்க்கைக்கு தகுதியை மாற்றிடுறாரு. அதை குறித்து ஒரு எடுத்துக்காட்டாக ஆண்டவரே என்ன செய்கிறாரு, பைபிளில் சொல்கிறாரு. அதை குறித்து நம்ம என்ன செய்யலாம், வேதம் முதல் பார்க்கலாம். என்னென்னா, எசேக்கியேல் 14 அதிகாரத்தில் 20 வசனம் சொல்லுது, நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் அப்படிங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசுகிறார். ஒரு தேசமானது தொடர்ந்து எனக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டே இருந்தேன்னா அந்த தேசத்தை நான் தண்டிப்பேன், பஞ்சத்தை அனுப்புவேன், மிருகத்தை அனுப்புவேன், அது மாத்திரத்தில் என்ன செய்வேன், கொள்ளை நோய் அனுப்புவேன், பட்டயத்தை அனுப்புவேன். அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் அப்படி தண்டனை நிறைவேற்றுகிற பொழுது
அதன் நடுவில் பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுகிற தேவ பிள்ளைகள் இருந்தால் கூட அவங்க கூட தங்கள் நீதியான வாழ்க்கையின் மூலமாகத்தான் தங்களை காத்துக்கொள்ள முடியும். அப்படி தான் அவங்க தங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் சொல்கிறார். அவங்க பிள்ளைகள் இருந்தாலும் இல்லை வேறையாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. தங்கள் நீதியான வாழ்க்கையின் மூலமாக தான் தங்களை காத்துக்கொண்டு ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி எடுத்துக்காட்ட சொல்கிறார். அப்போ இதில் தேவன் சொல்ல வரக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னால், நீதியின் பாதையில் கண்டிப்பாக நித்திய ஜீவன் உண்டு, அதில் நித்திய மரணம் இல்லை அப்படிங்கிறத அவர் தெளிவாக என்ன செய்கிறார், வலியுறுத்துறார். அப்போ நம்ம செய்கிற ஊழியமாகவும் சரி, பார்க்குற வேலையாகவும் சரி, படிக்கிற பாடமாகவும் சரி, எந்த ஒரு காரியமாகவும் சரி, நம்ம நேர்மையான வழியில் நீதியான பாதையில் செல்வோம் என்று சொன்னால் மட்டும்தான் நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை மறந்து போகக்கூடாது. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் தேவ பிள்ளைகளும் வாழ்க்கை சொல்வதையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நீதியின் பாதையில் நடக்கிறோமா, இந்த நீதியின் வழியை தான் பின்பற்றுகிறோமா, நேர்மையின் வழியில் தான் செல்லுகிறோமா என்பதை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நம்ம அப்படி இல்லைன்னா இந்த நிமிஷத்தில் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் தம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்து என்ன செய்வார், அவர் நடத்துவார். தாவீது கூட சொல்கிறாரு, அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்னு சொல்லி சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த தாவீது அதை அனுபவிச்சிருக்காரு. எடுத்துக்காட்டாக 3 பேர் நம்ம பார்த்தோம். தாவீது என்ன அதை சொல்லுகிறாங்கிறத எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்கணும். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையை நீதியின் வழிக்குள்ளாக நேர்மையின் பாதத்துள்ளாக என்ன செய்யணும் இருக்கிறோம் என்பதை பரிசோதித்து பார்த்து நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அந்த வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும், நம்ம எல்லாரும் ஆயத்தமாகணும். ஆகவே நம்ம என்ன செய்யக்கூடாது, நித்திய வாழ்க்கை இழந்து போய்விடக்கூடாது. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு வாழ்க்கை சகோதரர்களும், ஆசிரியர் பெருமாள் யாரும் யாராக இருந்தாலும் சொல்லி இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து என் வாழ்க்கை நீதியை வாழ ஒப்பு கொடுக்குறேன், நேர்மையான வழியில் தான் நான் வாழ்வேன்னு சொல்லி நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குற அந்த தருணத்தில் நாம் நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். நித்திய மரணத்தை அல்ல, நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு ஆண்டோடைய ஜீவனுக்குள்ளாய் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம பங்கு பெறப்போகிறோம். அதை மறந்து போய்விடக்கூடாது. எனவே இந்த வசனங்களை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து நீதி வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்த ஒளியம் வாழ்க்கிறது. ஆமென்.